மாதிரி முதல்வருக்கு டூப்ளிகேட் போட்டு உட்கார வச்சு வர்றவங்க போறவங்களுக்கு போட்டோவுக்கும் ஆசீர்வாதமும் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஏன் திமுக காரங்க தோத்தாங்க அப்படின்னா, மக்களை இது மாதிரி எவ்வளவு நாளைக்கு நீங்க ஏமாத்துவீங்க? ஒரு டூப்பை போட்டு காட்டி அதை உண்மைன்னு நம்ப வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? எல்லா கட்சியும் பண்ணாங்கன்னா யாரு ட்ரெண்டிங் ஆனது? விஜய்ல சேர்ந்தவங்க தானே பயங்கர ட்ரெண்டிங் ஆனாங்க. அது உண்மை அப்படின்னா அவங்க செஞ்சது புரியுதுங்களா? அவங்க செஞ்சது ஏமாத்து வேலை அப்படிங்கிறது மாதிரிதான். ஆனா அந்த ஏமாத்து வேலை அப்படிங்கிறது எவனாவது இது வரைக்கும் உண்மையை கண்டுபிடிச்சாங்க? புரியவே இல்லையா? திமுக காரன் ஏமாத்துறது வெளியில தெரியுது, தாவேகா காரன் ஏமாத்துறது வெளியில தெரியலங்கிறேன். அதனால எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த முன்னாள் நடிகர் ஜோசப் விஜய் இருக்கார் இல்லையா, அவரு மாமாவாவே எல்லாருக்கும் இருப்பாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாமாவா இருப்பாருங்கிற, தாய் மாமனா இருப்பாரு. விஜய் இருக்கார் இல்லையா, விஜய்க்கே இப்படி ஆடுங்கன்னு கத்து கொடுத்தவர் யாரு? புரியுதுங்களா? கத்துக்கிட்ட ஸ்டூடெண்டே இப்ப நல்லாட்சி கொடுக்கிறாருன்னா கத்து கொடுத்த மாஸ்டர் எவ்வளவு நல்லாட்சி கொடுப்பாரு? அடுத்த வர 50 வருஷத்துக்கும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல டைரக்டர் NNK. வணக்கம் சார். வணக்கம் சிலா மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? யா பார்த்தா தெரியல. தெரியுது தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, பொறாமையில பொசுங்கி போன மாதிரி தெரியுது உங்களை பார்த்தாலே. பொறாமையில பொசுங்கி உங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பொறாமையில இருக்கீங்க. இப்ப இருக்க ஆட்சி வந்து நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு, அதை பார்த்து பொறாமையில இருக்கீங்க. நாடு நாட்டு மக்களும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறத அந்த சந்தோஷப்பட்டு நான் பார்த்து சந்தோஷம் பண்ணணுமா? நான் எதுக்கு பொறாமை பண்ணணும்? இல்ல, நீங்க எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா விஷ் பண்ணுவீங்க, ஹாப்பியா பேசுவீங்க. அப்ப டல்லா பேசும்போதே தெரியாது. அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, பார்த்து நான் பிரமிச்சு போறேன். இந்த மாதிரி ஒரு ஆட்சி செயல்பாடுகளை வந்து திமுக காரங்க பண்ணல. திமுக காரங்க இது வரைக்கும் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் பார்த்து, இப்ப நடந்துட்டு இருக்கிறத பார்த்து எப்படி அதுக்கு அந்த வார்த்தையில சொல்ல முடியாது. அவ்வளோ பெருமையா இருக்கேன் அப்படிங்கறத, அது வார்த்தையே கிடையாது. ஆமா, இந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சியை பத்தி சொல்றதுக்கு, சீரியஸா சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. சார், நீங்க இப்படி சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் எங்களுக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. நம்ம முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன தெரியுமா சொன்னேன், என்ன சொல்லியிருக்காங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்துட்டு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு நான் டைம் கொடுத்தேன், எப்படி பண்றாங்க ஆட்சி பண்ண, ஆனா போக பார்த்தா 3 மாசம் கூட தாங்காது போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டா வைத்தறிச்சலோட சொன்ன மாதிரி இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வந்து அவர் சொல்றது அந்த டைம் கோட்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் உண்மையிலேயே அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இப்போ ரீசெண்டாக நான் போய் இது அதாவது என்னைக்கும் ஜெயிச்சவங்களை பார்க்கறதுங்கிறத விட தோத்தவங்களை பார்க்கறது ஒரு ஆறுதலாக நமக்கு. அதாவது நம்ம என்னன்னா, ஜெயிச்சவன்கிட்ட போய் உட்காந்து நீ எப்படி ஜெயிச்சேன்னு நம்ம கற்றுக்கிறத விட தோத்தவன்கிட்ட போய் உட்காந்து நீ ஏன் தோத்தன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம அடுத்தாப்புல ஜெயிக்கிறதுக்கு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அதனால நான் போய் இவங்க எப்படி தோத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனா நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற மூமெண்ட் தானே கேட்போம். அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நம்ம யாரை மீட் பண்றோம்? முன்னாள் முதல்வர் மீட் பண்ணோம் அப்படின்னு தானே போனோம். போய் முன்னாள் முதல்வர் நான் மீட் பண்றேன். நானும் முன்னாள் முதல்வர் மீட் பண்ணிட்டேன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். சீரியஸா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் சரசரசன்னு வண்டி வருது, அங்க வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் முன்னாள் முதல்வர் இறங்கி நடந்து வர்றாரு. அப்ப நீங்க பார்த்தது யாரு? பெரிய கன்ஃபியூஸ். அப்புறம் தான் சீரியஸாங்க இல்ல. அப்ப யாரு பாத்தீங்க? நான் முதல்வர் தான் பார்த்தேன். அதாவது இப்ப ஊர்ல நாடகம் போடுவாங்க, திடீர்னு பார்த்தா ரஜினி வந்து ஆடுவாரு. அது ரஜினியா அப்படின்னா அது ரஜினி கிடையாதுல்ல. அது மாதிரி முதல்வருக்கு டூப்ளிகேட் போட்டு உட்கார வச்சு வர்றவங்க போறவங்களுக்கு போட்டோவுக்கும் ஆசீர்வாதமும் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. முன்னாள் முதல்வர் அப்படி பண்றாரு. முன்னாள் முதல்வர் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பிரில்லியன்ஸியா பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? இப்படி எல்லாம், அதாவது நீங்க யாரை போய் பார்க்க போகணுமோ அவங்கள நீங்க பாத்துருவீங்க. ஆனா உண்மையிலேயே அவங்கள நீங்க பாத்தீங்களா அப்படின்னா அவங்கள நீங்க பார்க்கல. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல,
இருக்கு, அது வேற மாதிரி இருக்கு. அப்படியா சார்? இல்லங்க, நான் இதுல இருந்து என்ன முதல்வர் இருந்தாரா இல்லையா? இருக்காரு, ஆனா வேற மாதிரி இருக்காரு. இருந்தாருங்க, ஆனா அவர் இல்ல, அதுதான் பிரச்சனை. சீரியஸா சொல்றேன். நான் பார்த்தது முதல்வர், ஆனா நான் முதல்வரை பார்த்தனா அப்படின்னா அது இல்ல. புரியுதுங்களா? புரியுது. ஏன் புரியல இல்ல, ஏன் திமுக காரங்க தோத்தாங்க அப்படின்னா, மக்களை இது மாதிரி எவ்வளவு நாளைக்கு நீங்க ஏமாத்துவீங்க? ஒரு டூப்பை போட்டு காட்டி அதை உண்மைன்னு நம்ப வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? மக்கள் இப்ப நான் போறேன் அப்படின்னா இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுல்ல, இப்ப என்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உண்மையிலேயே ஒருத்தர் நம்மளை தேடி வர்றாரு, அவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு பார்த்தா, ஏன் விஜய் எல்லா இடத்துக்கும் போகல அப்படின்னா அவர் ஒரு ஆளா இருந்திருக்காரு, அதனால போக முடியல. இதே மு.க. ஸ்டாலின் எல்லா தொகுதிக்கும் போனார் தெரியுமா? எப்படி போனாரு? இப்படிதானா? எஸ். புரியுதுங்களா? இந்த சூட்சமும் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது எப்படி சார் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இல்லாம அப்படியே அச்சஸ்லா அவர மாதிரி ஒருத்தருக்கு போனாங்களா? சதாம் ஹுசேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. எது சதாம் ஹுசேன்? தெரியும், சொல்லுங்க. யார் அவரு? ஈரான் அதிபர். ஈரானா ஈராக்கா? ஈரான் தானே. ஈராக்கா ஈராக்கா ஈரான் ஈரான் தானே. ஈரான் அதிபர் தானே. ஓகே, சரி விட்டுருங்க. நான் சதாம் ஹுசேன் சொல்லிட்டு சதாம் ஹுசேன் சொல்லுங்க. ஓகே, சதாம் ஹுசேன் ஒருத்தர் இருந்தார்ல. ஆமா. அமெரிக்காக்காரன் கூட அவரை கொண்டு கடல்ல தூக்கி விட்டுட்டாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? அவரு செத்தது அவர் கிடையாது. அமெரிக்காக்காரன் பிடிச்சி அவரை தூக்கி சாவடிச்சிட்டானுங்கன்னு சொல்றானுங்களே, தூக்குல போட்டு கொண்டானுங்கன்னு ஒரு அப்படி ஏதோ கதை சொல்லுவானுங்க. ஆனா அது கிடையாது. அதே மாதிரி பில்டர்டன் அப்படிங்கிறவனு சாவடிச்சாங்க இல்லையா, இன்னும் சாகல. ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள மாதிரியே ஒரு 9 பேரை கிரியேட் பண்ணிடுவாங்களாம். நீங்க நவராத்திரி படம் பாத்தீங்களா? நம்ம சிவாஜி கணேசன் நடிச்சாங்க அந்த படமா? அந்த படம் பாத்தீங்களாங்கற? நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? தசவதாரம் எடுத்துக்கோங்களேன், கமல். புரியுதுங்களா? ஒரு கமல் தான், ஆனா எல்லாமா நடிச்சாருங்கிறது அது சினிமா. ஆனா இங்க எப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அதே மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல கலை நிகழ்ச்சின்னு சொல்லி ரஜினி திடீர்னு ஆடுறாரு இல்லையா, திடீர்னு ரஜினி வருவாரு, திடீர்னு எம்ஜிஆர் வருவாரு, திடீர்னு விஜயகாந்த் ஐயா ஒரு குண்டா ஒருத்தர் வருவாரு, அவர் பார்த்தா விஜயகாந்த்னுவாங்க. ஏங்க விஜயகாந்தாவே வருவாருங்க, அவருதான் விஜயகாந்த். அந்த மாதிரிதான் நம்ம இப்ப. புரியுதுங்களா? அதாவது தீவிர திமுக ரசிகரா இருந்த நீங்க, தொண்டனா இருந்த நீங்க, முன்னாள் முதல்வரை போய் பாக்குறேன்னு டூப்ளிகேட் முதல்வரை பாத்துட்டு வந்துட்டீங்க. பல்பு வாங்கியிருக்கேன் இவ்வளவு இதா சொல்றீங்க. நான் அதை அப்படி நான் பார்க்கவே இல்லை. வேற எப்படி பாத்தீங்க? அவங்க எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க. ஆமா, ஏன் உங்களுக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா? ஏங்க ஏன் தோத்தாங்கிறத நான் திருப்பி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேங்க. அவங்க இப்படிதான் தோத்துருக்காங்க. ஆமா, புரியுதுங்களா? இது தப்பா சரியா? சரி, நான் என்ன கேட்க, இப்ப எனக்கு இன்னொரு டவுட், நம்ம நேயர்கள் கூட இந்த டவுட் வந்திருக்கணும். இப்ப முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு டூப்ளிகேட்னு சொல்லிட்டீங்க, அப்ப நம்ம துணை முதல்வருக்கு உதயநிதிக்கு அவங்களுக்கு டூப்ளிகேட்? ஏன்னா அவங்க நிறைய ஊருக்கு எல்லாம் போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்கல்ல. இல்லங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. தப்பு பண்ணா தெரியாம பண்ணும். புரியுதுங்களா? இப்ப இவங்க இது பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இதே டிவிக்கேன்னு ஒரு இப்ப வந்திருக்காங்க இல்லையா, இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல. நீங்க தேர்தல் பிரச்சாரத்தப்ப என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல. அவங்க இப்ப விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படின்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது ரீல்ஸ் பார்த்துருக்காங்க? ரீல்ஸ் யாராவது போட்டிருக்காங்க? சரி, விஜய் ஜெயிக்கலைன்னா நானும் என் பிள்ளைக்கும் விஷத்தை கொடுத்து நான் செத்துருவேன்னு சொல்லியிருக்காங்களே. அவங்க இப்ப விஜய் ஜெயிச்சிட்டாங்க, அவங்கள யாராவது மீடியா காட்டியிருக்காங்க? ஒரு காலத்துல, அதாவது அந்த தேர்தல் டைம்ல பயங்கரமா ட்ரெண்டிங்ல ஒவ்வொரு பெண்களும் தனிப்பட்ட முறையில மொட்டை அடிச்சிருவாங்க, கிட்ட அடிச்சிருவாங்க சொன்னாங்க. ஒருத்தவங்க அடிச்சே செஞ்சுட்டாங்க மொட்டை. ரைட்டு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே. இப்ப ஒண்ணுங்கிறது ஏன் எல்லாத்தையும் காட்ட மாட்டேங்கிறீங்க? புரியுதுங்களா? அழுது புலம்புனாங்கல்ல, அந்த எல்லாமே ட்ரெண்டிங்ல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆனவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயம் செஞ்சா அவங்களெல்லாம் பே பண்ணி நடிக்க வச்சு வீடியோ எடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா?
அது உண்மை பொய்ங்கிறதுங்கிறதெல்லாம் விட ஏன் தாவேக்கா மட்டுமா பண்ணாங்க? எல்லா கட்சிக்காரங்களும் தான் பண்ணாங்க. அதைத்தான் சொல்றேன் நான். ஸ்பெசிபிக்கா தாவேக்கா மட்டும் சொல்றீங்க? எல்லா கட்சியும் பண்ணாங்க. எல்லா கட்சியும் பண்ணாங்கன்னா யாரு ட்ரெண்டிங் ஆனது? விஜய்ல சேர்ந்தவங்க தானே பயங்கர ட்ரெண்டிங் ஆனாங்க. அது உண்மை அப்படின்னா அவங்க செஞ்சது, புரியுதுங்களா, அவங்க செஞ்சது ஏமாத்து வேலை அப்படிங்கிறது மாதிரிதான். ஆனா அந்த ஏமாத்து வேலை அப்படிங்கிறது எவனாவது இது வரைக்கும் உண்மையை கண்டுபிடிச்சான்? இது எப்படி நீங்க ஏமாத்து வேலைன்றீங்க? அவங்க நடிக்க வச்சு ரீல்ஸ் போட்டிருக்காங்க, அது வந்து ஏமாத்து வேலைங்கிறீங்களா? சரிங்க, நான் என்ன கேக்குறேன்னா, அன்னைக்கு அவங்க சொன்னாங்கல்ல, இன்னைக்கு ஏன் அவங்கள காட்ட மாட்டேங்கிறீங்க? சும்மா சும்மா ஒருத்தவங்களே காட்டிட்டு இருக்க முடியுமா? சும்மா சும்மா காட்டுன்னு சொல்லல, ஒரு தடவை காட்டுங்களேன். என் புருஷனை விட என் மாமா விஜய் தான் பிடிக்குன்னு அவங்க பேசுனாங்கல்ல, அவங்கள ஏன் மறுபடியும் நீங்க காட்டல? அதான் ஜெயிச்சிட்டோம்ல, எதுக்கு ஜெயிச்சிட்டா மறுபடியும் காட்டணும்? அதான் பழச மறந்துடுறீங்கல்ல. பழச மறக்கல, அவங்களுடைய என்ன சொல்றது, இல்ல இதெல்லாம் ஏமாத்து வேலை. உண்மையிலேயே நீங்க பேசுறது ஏமாத்துறதுக்கு நீங்க ஒத்து போறீங்க. சார் நாங்க மட்டுமா ஏமாத்துறோம்? தாவேகா மட்டும் இல்ல, அதாவது நான் செஞ்சாங்க, ரீல்ஸ் போட்டாங்கல்ல. நான் சொல்றது புரியவே இல்லையா? திமுக காரன் ஏமாத்துறது வெளியில தெரியுது, தாவேகாரன் ஏமாத்துறது வெளியில தெரியலங்கிறேன். ஏமாத்துறது தப்பு இல்ல, வெளியில தெரியாம ஏமாத்தணும். புரியுதுங்களா? அவங்க மொத்தம் நீங்க பல்ப் வாங்கிட்டீங்க, அதுக்கு எங்களை குறை சொல்லுங்க. பல்ப் வாங்கிட்டோமா? டூப்ளிகேட் முதல்வர் தானே பாத்துட்டு வந்தீங்க. ஏங்க என்னங்க, உண்மையான முதல்வரை பாத்துட்டு வந்தீங்க, நாங்க பெருமைப்பட்டிருக்கோம். டூப்ளிகேட் முதல்வரை பாத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நாங்க சல்யூட், ஓகே, அதுக்கு நாங்க வரவேற்கிறோம். இப்ப நான் கண்டுபிடிச்சதுக்கு சொல்றீங்களா? இப்ப நான் கேட்கறதுக்கு யாராவது இது பண்றீங்களா? அத பத்தியே இது பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க உண்மையா தானே சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. இப்ப எல்லாம் இந்த லேடிஸ்னு பாப்புலாரிட்டி எல்லாம் ஆனவங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்கள எல்லாம் மறுபடியும் ஒரு எடுக்க கூடாதா? எடுக்கலாம்ல? புரியுதுங்களா? எல்லாமே டிராமா பண்றதுல தப்பு இல்லை. இவங்க கூட எது 8000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க, கூப்பனா கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க. ஆனா 2500 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனா 8000 ரூபா கொடுத்தவங்க தோத்து போயிட்டாங்க. 2200 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. கொடுத்தாங்களா? ப்ராசஸ்ல இருக்கு. புரியுதுங்களா? ப்ராசஸ் என்ன? எப்ப பண்ணலாம்? 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட பண்ணலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, கடைசி ஒரு அதாவது எலெக்ஷன் டைம்ல ஒரு 6 மாச டைம்ல தானே பண்ணாங்க. அதான் சொல்றேன், புரியுதுங்களா? பண்ணாமே கூட இருக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இவர் வந்து நின்னார்னாவே இவருக்கு ஓட்டு போடுவாங்க. மற்ற எந்த கட்சி தலைவராவது வந்து நின்னா ஓட்டு போடுவாங்களா? மக்களுக்கு அதாவது என்ன சொல்றது, ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஏங்க ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணுக்கு பிடிக்காது. ஐயோ நீங்க வந்து தப்பா புரியுதுங்களா? ஐஸ்வர்யா பிடிச்சிட்டு போடுறேன், எங்களுக்கு த்ரிஷா பிடிக்கல, நயன்தாரா பிடிக்கும், இல்ல எங்களுக்கு விஜய் தான் பிடிக்கும். பாத்தீங்களா? பெரும்பாலும் பெண்களுக்கு விஜய் பிடிக்குதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா நாங்க ஒத்துக்கிறோம், எங்களுக்கு நம்ம நாங்க ஒத்துக்குவோம். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் அந்த நிறைய பெண்கள் ஓட்டு நிறைய இருக்குதுன்னு இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா பெண்களாவே இருக்கிறதுனால தான் இவர் ஜெயிப்பாரு. அடுத்த வர 50 வருஷத்துக்கும் சீரியஸா சொல்றேன், இவர் முதலமைச்சரா இருக்கிறது அவ்வளவு தகுதியும் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்தாப்புல ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கிறத விரும்ப மாட்டேங்கிறாங்க. எல்லா குடும்பத்திலுமே பொம்பளை பிள்ளைங்களாவே பிறக்குது. அப்ப பொம்பளை பிள்ளைங்களா பிறக்கிறது எல்லாமே யாரை விரும்பும்? ஒரு காலத்துல பெண் குழந்தைங்க பிறந்தால கள்ளிப்பால் கொடுத்து சாவடிச்சவங்க தானே சார் இவங்க எல்லாம். இப்ப பெண் குழந்தைகள் வேணும்னு கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, அதுதான் மாற்றம். அதான் இந்த மாற்றம் வந்து இப்ப அம்மாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயோட டான்ஸை காட்டி பாப்பா பாரு, விஜய் மாமா பாரு அப்படின்னு சொல்லி தானே வளர்க்குறாங்க. அது குழந்தை வளர்றப்பே மாமா மாமா மாமானே வளருது. ஒரு மாற்றம். அதான் சொல்றேன், அந்த மாற்றம் 50 வருஷத்துக்கான மாற்றத்துக்கு இன்னைக்கு விதை போட்டு வச்சிருக்காங்கிற. புரியுதுங்களா? இதெல்லாம் சாதாரணது கிடையாது. இது மாதிரி ஒரு கட்சி 70 வருஷம் ஆண்டாப்புல பத்தாது, அந்த இளைய சமுதாயத்தை விதை போட்டு வளர்த்துருக்கணும். இப்ப திமுக காரங்க என்னத்தை விதை போட்டு வளர்த்தாங்க? ஒரு விதையும் போடல. அதான் பிரச்சனை. புரியுதுங்களா? ஏன் தோத்தாங்க திமுக காரங்க? இன்னைக்கு குட்டி குஞ்சம் வரைக்கும். புரியுதுங்களா? அங்கிள் அப்படின்னு யாரு? விஜய் மாமா தான். அப்ப விஜய் மாமாவுக்கு அடுத்தாப்புல ஓட்டு போடுறதுக்கு அப்ப ஓட்டு போட்டு அதுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அதுக்கு ஒரு புள்ள பிறக்கும். அப்ப அந்த மாமா தனக்கு மாமாங்கன்னு அடுத்தாப்புல மாமா தானே. இப்ப மாமா மட்டும் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அப்பா சித்தப்பா பெரியப்பாலாம் ஆவாங்க. மாமா ஒரு முறை தான் கடைசி வரைக்கும் மாமாவே இருக்கும். புரியுதுங்களா?
இப்ப நான் வந்து எங்க மாமாவை நான் மாமான்னு கூப்பிட்டேன்னா எனக்கு பிள்ளையா பிறக்கிறதும் அவரை மாமான்னு தான் கூப்பிடும். இந்த மாமா ஒரு முறை மட்டும்தான் மாறிடாது, மாமா மாமானே டிராவல் ஆகும், மற்றதெல்லாம் மாறும். அதனால எனக்கு தெரிஞ்சு நம்ம இது முன்னாள் நடிகர் ஜோசப் விஜய் இருக்கார் இல்லையா, அவரு மாமாவாவே எல்லாருக்கும் இருப்பாரு. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாமாவா இருப்பாருங்கிற, தாய் மாமனா இருப்பாரு. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன, தாய் மாமன் சொல்லலீங்களா? அத சொல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் ஐயா இருந்தாங்க இல்லையா, அவரு கூட நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஒரு பக்கம் ரசிகரா இருந்தாங்க, இன்னொரு பக்கம் அவரையே ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருந்தாங்க. அவர் மாமாவா இருந்தாரு. அவர் மாமாவன்னு அவர் யாரையும் கூப்பிடவே இல்ல, யாருமே அவர் கூப்பிடல. ஏன் மாமான்னு அவரை கூப்பிடல? ஆனாலும் அவரை வந்து பிடிக்கும், படத்துல அவர் நடிக்கும் போதும் பிடிக்கும், நேரடியா பார்க்கும்போது மக்களுக்கு பிடிச்சதுனால அவரும் முதல்வர் ஆனாரு. ஆனா பெரும்பாலும் அவரு முதல்வர் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப எல்லாம் வயசு பொண்ணா இருக்காங்க ஊர்ல. அப்பெல்லாம் வயசுல கிளவிங்க இருந்தாங்க, அப்பயும் வயசு பிள்ளைங்க இருந்தாங்கல்ல. ஐயோ, நீங்க எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா தெருவுல எல்லா பக்கத்தும் திரும்பினீங்கன்னா நல்ல வயசான ஒரு கிளவி, அதுவும் அந்த தோல்லாம் சுருங்கி போன வயசான ஒரு கிளவிய அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு தெரியுமா? நான் பாத்திருக்கேன். அது அன்பு. அதத்தாங்க நானும் சொல்றேன். அவர் வாழ்ந்த காலங்கள்ல எல்லாரும் கிளவியா இருந்தாங்க, ஊர்ல எல்லாருமே கிளவியா இருந்தாங்க. கிளவியெல்லாம் ஓட்டு போட்டு அவர் முதல்வர் ஆயிட்டாரு. ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லாருமே என்ன சொல்றது, யங்ஸ்டர்ஸ், புரியுதுங்களா? மாமாவா இருக்கிற தகுதிக்கான இதுலயே இருக்காங்க. அதனால இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு, ஆமா, ஒரு என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாலே சரி இதுக்கு பின்னாலே சரி ஒரு மாமா ஆட்சி, ஒரு மாமானா அதாவது ஒரு பெரிய ஆட்சி, மாமாங்கம் அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது சரி சரி உங்களுடைய வயிற்றெரிச்சல் வேற மாதிரி வெளில தெரியுது, நல்லாவே புரியுது. ஆமா ஆமா, புரியுது புரியுது. விஜய மட்டும் எல்லாரும் மாமான்றாங்களே, மாமா ஆட்சி மாமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்ல வரீங்க, நல்லாவே புரியுது உங்களுடைய வயிற்றெரிச்சல்லாம். என்னங்க, பொறாமப்படாதீங்க சார் எங்களுடைய முதல்வரை. நான் வந்து பொறாமலாம் பண்ணலங்க. ஐயோ, நான் வந்து திமுக காரங்க வந்து சரியா பண்ணாததை இவங்க மிக சரியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். நான் சொல்றதே உங்களுக்கு புரியும். ஏங்க, நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு இன்வெஸ்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு தெரியாம இருக்குமா? உங்களை விட உங்களுக்கு தெரியுமே சார். அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, சீரியஸா அவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் சொல்றது விளையாட்டுக்கு சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இனிமேல் வேலை செய்யறதுக்கு நேரம் இல்லாம எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க. எதுக்காக? மெட்ரோ ரயிலு பாத்தீங்களா, மேல ஒண்ணு கீழே ஒண்ணுன்னு கட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக? ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு ரயில்ல வந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு பேர் ஏன் எதுக்காக போறாங்க? எங்க போறாங்க? எல்லாரும் வேலை பார்க்கணும். அவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாயிருச்சு. புரியல? நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க காலையில போறீங்கல்ல, 8 மணிக்கு ரயில்ல எல்லாரும் கும்பலா போறாங்களா, எங்க போறாங்க? வேலைக்கு போறாங்க. புரியுதா? அப்ப வேலை வாய்ப்பு இல்லாம வேலைக்கு போவாங்க. இது யார் வந்தோன்னு வருது? நம்ம தாவை காட்சி வந்த பிறகு. புரியுதா? அதனாலதான் சொல்றேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆமா. ஆனா என்னன்னா, ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, இவர் வந்து இவருக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும். எப்படி காமராஜர் வந்து கல்யாணம் பண்ணாத ஒரு வாழ்க்கையாவே இருந்து வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா இவர் கல்யாணம் பண்ணிட்டும் காமராஜர் மாதிரியே வாழ்றதுக்கு இருக்காரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவருக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப்ங்கிறது வேணும் இல்லையா? அதெல்லாம் அவர் பார்த்து பாருங்க, நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ண வேணாம் சார். இப்ப அடுத்த क्वेश्चन நான் கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन? ஆமா சார். இப்ப அடுத்த இடைத்தேர்தல் வர போறது இல்லையா? இடைத்தேர்தல் இன்னும் ஒரு 3-4 மாசத்துல வரப்போகுது. இதுல வந்துட்டு நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் வந்துட்டு அந்த தொகுதியில் நிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமால இருக்கவங்க எல்லாமே 1 by 1 இவருடைய கட்சியில வராங்க, சேர போறாங்க, அடுத்த கட்சியில இருந்து இவர்கிட்ட வராங்க. இது நீங்க ஒரு நல்ல வளர்ச்சியா பாக்குறீங்களா? நான் கண்டிப்பா இதை விட ஒரு பெருமையான ஒரு விஷயம் தமிழ் நாட்டுக்கு இது போறேன். ஏன்னா, அதாவது சீரியஸா சொல்ல போறேன், ஒரு ரகசியமான விஷயம். ரகசியம்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்லங்க, சீரியஸா ரகசியம் சொல்லுங்க சார். விஜய் இருக்கார் இல்லையா? இருக்காரு. இது முன்னாள் நடிகர் விஜய், இன்னார் முதல்வர் இருக்காரு. இவரை விட ராகவா லாரன்ஸ் நல்லா ஆடுவார். டான்ஸ் தானே? எங்க பேசிக்கா அவர் டான்ஸ் மாஸ்டர். ஆமா சார், அவர் டான்ஸ் ஆடுறது இது ஒரு ரகசியமா? ஐயோ, ஹலோ, இது எல்லாருக்குமே தெரியுமே. ராகவா லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏங்க, இவர் எப்படி ஆட்டி வச்சாரு எல்லா படத்துலயும் நாங்க தெரியும். நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்லுங்க. விஜய் இருக்கார் இல்லையா, விஜய்க்கே இப்படி ஆடுங்கன்னு கத்து கொடுத்தவர் யாரு?
ராகவா லாரன்ஸ். புரியுதுங்களா? கத்துக்கிட்ட ஸ்டூடெண்டே இப்ப நல்லாட்சி கொடுக்குறாருன்னா கத்து கொடுத்த மாஸ்டர் எவ்வளவு நல்லாட்சி கொடுப்பாரு? கண்டிப்பா கொடுப்பாருல்ல. புரியுதுங்களா? ஒருத்தரை எங்க இருந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரியுதாப்ப? அப்ப இவர் வந்து தோத்துருவாரா? இடைத்தேர்தல்ல ராகவா லாரன்ஸ் ஏங்க ஸ்டூடெண்டே அவ்வளவு ஜெயிச்சிட்டாரு, அப்போ குரு ஜெயிக்க மாட்டாரா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. ராகவா லாரன்ஸ் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவர் மட்டும் சீரியஸா சொல்றேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு ஒரு பெரிய பஸ்ல அந்த ஸ்டேஜ் மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இவர் இந்த ஆட்டம்லாம் சில பாட்டுக்கெல்லாம் போட்டிருப்பார் இல்லையா, அதுல ஒரு 4 ஸ்டெப்பு திருச்சிக்காரங்களுக்கு ஆடி காட்டினாவே அப்படியே ஆடி போயிடுவாங்க தெரியுமா? ஆமா, எந்த இடத்துல நின்று ஆடுறாரோ பார்க்குற அத்தனை பேரும் அப்படியே ஓட்டு போட்டுருவோம். ஆமா, நீங்க இது திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 4 பஸ்ஸை வரிசையை நிப்பாட்டி அதுல ஒரு ஸ்டேஜை போட்டு அப்படி ஏறி ஆடினார்னா, சத்திரம் பஸ் ஸ்டாண்டுன்னா அது சாதாரண பஸ் ஸ்டாண்டு கிடையாது. அந்த திருச்சியில சுத்துவத்துறை எல்லாருமே வந்து அங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு தடவை ஆடினாவே ஒட்டுமொத்த திருச்சியே கண்ட்ரோல்ல எடுத்தது மாதிரி ஆயிரும். அப்புறம் இது பார்த்தாவே தெரியலையா, ராகவா லாரன்ஸ் ஆடினாவே முடிஞ்சு போச்சுங்க. ஆமா, இது வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, இவர் நல்லா ஆடுவாரு அப்படின்னு எங்கேயும் போய் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவருக்குலாம் சர்டிபிகேட்டே கொடுக்க வேண்டாம் சார். ராகவா லாரன்ஸ்னா எவ்வளவு பெரிய மாஸ்டர். ஏங்க ரஜினியே சப்போர்ட் பண்ணுவாங்க ராகவா லாரன்ஸுக்கு. ஏன்? ராகவேந்திராவை ரஜினிக்கு பிடிக்கும். ஆமா, ராகவேந்திராவை ரஜினிக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்தினால்தான் ராகவா லாரன்ஸுக்கு ரஜினி இது பண்ணார். அது மாதிரி யாரு கூட இருக்கா? ராகவேந்திரா கோயில் போனார்ல, போனாரா இல்லையா? பாபா பெருசா ராகவேந்திரா பெருசா? சொல்லுங்க, பாபா பெருசா ராகவேந்திரா பெருசா? ராகவேந்திரா தான் பெருசு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்துட்டு பாபா தான் பெருசு. என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? என்ன அமைதியானு இல்ல, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. 2 பேருமே பெருசுதான். 2 பேருமே பெருசு. ஆமா, புரியுதுங்களா? யார் பெருசுன்னு கேட்டா 2ம் பெருசுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா அவர் அந்த ஊர்ல இருந்தாரு, இவர் இந்த ஊர்ல இருக்காரு. அவர் இமயமலையில இருக்காரு, இவர் இங்க. அதாவது இயேசு பெரியவரா நபிகள் நாயகம் பெரியவரான்னு கேட்டா இயேசு பெரியவர்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. புரியுதா? நபிகள் நாயகம் பெரியவர்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. 2 பேரும் பெரியவர் தான். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சோ பாபாவும் பெரியவர் தான், ராகவேந்திராவும் பெரியவர் தான். ஆக மொத்தம் ராகவா லாரன்ஸும் பெரியவர் தான். யாரோட கம்பேர் பண்றீங்க? ஏங்க திருச்சியிலங்க, அதாவது சிஎம்மா ஆனதுக்கு விஜய் பெரியவர். இப்ப விஜய் ஆனதுனாலதான் இன்னைக்கு சிஎம். அது மாதிரி ராகவா லாரன்ஸ் ஆடினதுனாலதான் அவர் ஆடுவார் சார். புரியுதுங்களா? ஆடினவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சோ இடைத்தேர்தல்ல தாவேகா ஜெயிக்கும். இதுல இடைத்தேர்தல்ல அந்த ராகவா லாரன்ஸ் நிக்க போற இடத்துல வந்து மகேஷ் நிப்பாட்டுவாங்களாம். ஏதோ தோத்து போனவங்களாம், அதான் தோத்து தானே போயிட்டாங்க. தோத்து போனவங்கள மறுபடியும் நிப்பாட்டி மறுபடியும் தோக்கடிக்கிறதுக்கு எதுக்கு? புரியுதுங்களா? நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் எது அவங்களாம் தோத்துருக்காங்க. எது? மு.க. ஸ்டாலின் இருக்காரு, அவரே தோத்துட்டாரு. ஆமா, கொளத்தூர் தொகுதி. அப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்லாம் தோத்தார். இவங்கெல்லாம் வந்து தோக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஊரில் இந்த உலகமே நம்பிட்டு இருந்தது. ஆனா அந்த மக்கள், புரியுதுங்களா, முடிவு பண்ணான்ல, இப்படிங்கிற ஸ்டெப்பை விட இப்படிங்கிற ஸ்டெப் சூப்பர்னு சொன்னாங்களா? இப்படிங்கிறதோட இப்படி. புரியுதுங்களா? மக்களுக்கு உண்மை தெரியுது. மக்களை ஒரு காலத்தில் ஏமாத்த முடியாது தெரியுமா? அதுவும் இந்த அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இருக்காங்களே, நீ ஏமாத்த முடியும்? தமிழன்டா அப்படின்னு சொல்லுங்க சார். அதான் பெருமை. தமிழனாலே ஒரு திமிரு இருக்கணும். அதான் ஆள போறான் தமிழன் அப்படின்லாம் பாத்தீங்கல்ல. ஏங்க எத்தனை நாளைக்கு தான் என்ன சொல்றது, தமிழ் தாய் வார்த்தையே பாடிட்டு இருக்குது. பழையன கழிதல்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப பழைய பாட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு தலைவனோட பாட்டை தானே அரசாங்க இதாவே வைக்கணும். அதை வைக்கிறதுல என்ன பிரச்சனை? ஆமா, அதனால சீரியஸா சொல்றேன், எனக்கு வந்து நான் மக்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, அடுத்த வர 50 வருஷத்துக்கும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ஆமா,
தாவேக்கா 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 ஆள போறான் தமிழன் தாவைக்காவோடு. கரெக்டா சார்? ஆமா. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மக்கள் கிட்ட பேசியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். செத்து போனாலும் ஆவியா வந்து ஓட்டு போடுங்க. என்னங்க? கண்டிப்பா இல்ல நம்ம வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பண்ணலாம். செத்து போய் ஆவியா வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இது செத்து போய் ஆவியா வர்றதா? இல்ல அதுல நம்பிக்கை இல்லையா? எனக்கு இல்ல. உங்களுக்கு இல்லையா? அதான். உங்களுக்கு இருக்கா என்ன? நீங்க அருந்ததி படம் பாத்தீங்களா? பேய் படம். காஞ்சனா படம் பாத்தீங்களா? அந்த படம்லாம் இங்க எப்படி சூப்பர் ஹிட்டா ஓடுது? ஒவ்வொரு ஊர்லயும் ஓடிட்டு இருக்கு. புரியுதுங்களா? சீரியஸா சொல்றேன். திருச்சியில எது நடந்தாலும் காஞ்சனா வரும். காஞ்சனா மீண்டும் வருவாள். ஆமா. புரியுதுங்களா? புரியுது புரியுது. ஆமா. அதனால செத்து போனாலும் ஆவியா வந்து ஓட்டு போடுவாங்க. யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு. எஸ். ஆமா. மக்களே ஆவியா வந்தாவது ஓட்டு போடணும். ஓகே சார். ரொம்ப நன்றி. சிரிக்கிறீங்க? இல்ல சார், சிரிக்கல சார். நீங்க சொல்றது பார்த்தா அப்ப செத்து எல்லாரும் ஆவி ஆயிருவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தப்பே இல்ல. செத்து நம்ம ஆவி ஆவறதுல தப்பே இல்ல. செத்துருவோம். என்ன ஒரு எண்ணம் பாருங்க. செத்துருவோம் சார். பாப்போம் சார் நெக்ஸ்ட் இன்டர்வியூல. நன்றி. வணக்கம். நன்றி சார்.